இந்த கோழி பொரிச்சு ஒரு மாதம் ஆகுது. கரெக்டாக இன்னையோட 28 நாள் ஆகுது. ஓரளவுக்கு குஞ்சு கோழிங்க வளைஞ்சிடுச்சு. தாய் சூட்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த கோழி பொரிச்சு 15 நாள் தான் ஆகுது. ஆனால் தாய் இறகுல போய் உக்காந்துட்டு இருக்குது. சூட்டுக்காக உக்காந்துட்டு இருக்குது. பனி காலத்துக்கு அதுக்கும் ஒரு சில தான் வருதுங்க. அது 8 கோழி குஞ்சு தான் இருக்குது. இதில் 13 கோழி குஞ்சுங்க இருக்குது. அது தாய் சூட்டில் உக்காந்து இது பண்ண முடியல. இந்த மாதிரி வகை கோழிங்க நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம நிறைய பர்சன்டேஜ் 100க்கு 99% இந்த மாதிரி கோழிங்களை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. கொண்டையில் அந்த பாருங்கள், அந்த மாதிரி ஷேப் கோழிங்களை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டேங்க. அதே மாதிரி தான் இந்த கோழி குஞ்சுங்களுக்கும் அதே மாதிரி கொண்ட ஷேப்பு வந்திருக்கு. ஆனால் எல்லா கோழியும் நார்மலாக தான் இருக்குது. 100ல் அங்கிட்டு ஒரு கருப்பு கோழி குஞ்சு இருக்குது. ஆனால் பிடிக்கி விடுமா என்னான்னு தெரியல. முடிஞ்சு உங்களுக்கு நான் பிடிச்சி காட்டுறேன். அது பாருங்கள், அந்த தாய் பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அந்த கருப்பு கோழி. அது கொண்டையும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி கோழி வகை எந்த இனம்னு தெரியல. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக என்கிட்ட வந்துக்கிற கோழியில் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கொண்டை வச்சுன்னு கோழிங்க இருக்குது. நம்ம பார்க்குற கோழிங்களே நிறைய கோழிங்க நார்மலாக இருக்கும், பெருவகை இருக்கும், சிறுவடை இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கோழிங்க நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேங்க. பாருங்கள், தாய் மேலே ஏறி உக்காந்துட்டு இருக்கு பாருங்கள். அது கொண்டை பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இறங்கிடுச்சு. இங்கிட்டு பாருங்கள், அடை வச்சு தானாக இங்கேயே முட்டை இட்டு தானாக நான் கோழிங்கெல்லாம் நிறைய முட்டை அங்கங்கே இடுதுங்கன்னு சொல்லிட்டு நான் அடை வச்சேன். அதனால் தாளாவில் புல் போட்டு அதிலே அப்படியே வச்சு விட்டேன். சும்மா ஒரு இதாக தான் வச்சேன். இதுலேயே அது முட்டை இட்டு அப்படியே அடை உக்காந்துச்சு. ஆனால் எத்தனை முட்டை இட்டு இருக்குன்னா கிட்டத்தட்ட சுமாராக ஒரு 16 முட்டைக்கு மேலே வச்சுருக்கோம் இந்த வெள்ளைக்கோழி. என்ன காட்டுறேன் பாருங்கள். கொத்துது, கையை வைக்க விடலை. இங்கிட்டு பாருங்கள், இந்த கோழி அதே மாதிரி தான் 2 கோழி உக்காந்துட்டு இருக்கு. ஐயும் அதுக்கிட்ட இருக்கும் சுமாராக ஒரு 20-25 முட்டைக்கு மேலே இருக்கும். முட்டை இடுற கோழிங்கெல்லாம் நல்ல கோழியும் சரி, நார்மலாக இந்த மாதிரி முட்டை இட்ட கோழிங்க எப்படி உட்காந்தான்னு நீங்கள் என்ன பண்ணுவோங்க, எது நல்ல முட்டை எது ஊழ முட்டை கண்டுபிடிக்குங்க அப்படின்றங்க. என்னால் இந்த 2 கோழியும் அந்த 2 கோழியும் அந்த கூண்டுக்குள்ளேயே தான் உட்காரும். அதனால் அப்படியே உட்காரும். அது அப்படியே இதுக்கு நிற்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே அந்த கிரேடுக்குள்ளேயே வச்சு விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.